போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் காஞ்சிபுரம் ஐஏஎஸ் அகாடமியின் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நம்ம டெய்லி ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதல் வச்சு என்ன பார்க்க போறோம்னா குப்தாஸ். பொதுவாக குப்தாஸ் நமக்கு போட்டித் தேர்வில் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா? அப்போ குப்தாஸை பற்றி ஒரு முக்கியமான தகவல்கள் பகுதி 1 நம்ம பார்க்கலாம். சரிங்களா? குப்த பேரரசு பகுதி 1ல் முதல் கொஸ்டின் பார்க்க போறோம். குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஹூ வாஸ் தி ஃபவுண்டர் சொல்லி கேட்கிறோம். சரிங்களா? அதற்கான விடை ஸ்ரீகுப்தர். கிபி 240 ஸ்ரீகுப்தர் தோற்றுவித்திருப்பார். சரி, இரண்டாவது கொஸ்டின் பாருங்க. குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார்? நம்ம ஃபவுண்டர் பார்த்தோம் இல்லையா? பொதுவாக முக்கியமான வம்சங்களில் கடைசி அரசர் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. குப்த வம்சத்தின் அபிஷியல் கடைசி ஆட்சியாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா விஷ்ணுகுப்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிபி 550 இவர் இறந்து விட்டார். சரிங்களா? கிபி 240 தொடங்கி கிபி 550 இவருடைய ஆட்சியானது முடிவுக்கு வருது. சரிங்களா? அதுக்கடுத்து தேர்ட் கொஸ்டின். குப்த வம்சம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? சரிங்களா? தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிபி 240. சரிங்களா? குப்த வம்சம் ஆட்சிக்கு முடிவுக்கு வந்த ஆண்டு சொல்றீங்களா? 550 விஷ்ணுகுப்தருடைய அபிஷேக ஆட்சிக்கு முடிவு வருது. இன்கேஸ் உங்களுக்கு பொற்காலம் சொல்லி கேட்கறாங்கன்னு சொன்னா குப்தருடைய ஆட்சி காலத்தில் பொற்காலம் சொல்லி பார்த்தீங்கன்னா 240 AD 240 தொடங்கி 467 ஸ்கந்தகுப்தர். சரிங்களா? ஸ்கந்தகுப்தர் மறைவோடு பொற்காலமாக ஆட்சி முடிவு வருகிறது. ஆனால் அபிஷியல் எண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா விஷ்ணுகுப்தர் 550. ஓகேங்களா? 550 ஒரு அபிஷியல் முடிவு வருது. குப்தர்களின் பொற்காலம் 319 முதல் 467. இந்த 319 சொல்லக்கூடியது முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர்ல தொடங்கி முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், குமாரகுப்தர், கடைசியாக ஸ்கந்தகுப்தர். இந்த 5 பேரும் ஆளக்கூடிய ஆட்சி காலமானது பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? குப்தர் காலத்தில் காமாந்தகர் எழுதிய நூல் என்ன? பொதுவாக குப்தர் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குங்களா? சிற்பங்கள், கல்வெட்டுகள் அதெல்லாமே இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இலக்கிய ஆதாரங்கள் இருக்கு. 3வது நாணயங்கள் இருக்கு. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான இலக்கிய ஆதாரங்களில் காமாந்தகர், குப்தர் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவிஞர் காமாந்தகர், அவர் இயற்றிய நூலானது நீதிச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? தர்மசாஸ்திர நூல், அதாவது ஒரு அரசருக்கு வழிகாட்டி மாதிரி இருக்கக்கூடிய நூல். இதுல ஆல்ரெடி வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கௌத்தில்யர் கேள்விப்பட்டு போனீங்களா? அர்த்தசாஸ்திரம் இயற்றப்பட்டது கௌத்தில்யர், சாணக்கியர்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான தர்மசாஸ்திர நூல். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீதிச்சாரம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதுக்கான கொஸ்டின் கிபி 400. ஓகேங்களா? கிபி 400 இது இயற்றப்பட்டது. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க. 8வது கொஸ்டின். முத்ராட்சசம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஓகேங்களா? முத்ராட்சசம் அப்படின்ற நூலை இயற்றியவர் விஷாகதத்தர் சொல்லக்கூடியவர். இந்த விஷாகதத்தர் முக்கியமாக 2 நூல்களை படிச்சிருக்கிறாரு. ஒன்று முத்ராட்சசம் சொல்லக்கூடியது, இன்னொன்று தேவி சந்திரகுப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 புத்தகங்களை இயற்றியிருக்கிறார். சரிங்களா? 9வது கொஸ்டின் பாருங்க. இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் வருகை புரிந்த சீன பயணியார்? ஆல்ரெடி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஃபாகியான் அப்படின்னு சொல்லக்கூடிய சீன பயணி தான் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்தார். சரிங்களா? அதுக்கடுத்து மெஹ்ரூரி இரும்புத்தூண் கல்வெட்டு எங்கு உள்ளது? வேர் இஸ் லொகேட்டட் சொல்லி கேட்டிருக்காங்க. புதுடெல்லி, நியூ டெல்லியில் இருக்கு. குதுப்மினாருக்கு அருகில் அமைந்துள்ளது. சரிங்களா? குதுப்மினாருக்கு அருகில் இருக்கக்கூடியது மெஹ்ரூரி இரும்புத்தூண் கல்வெட்டு. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மெஹ்ரூரி இரும்புத்தூண் கல்வெட்டின் வேறு பெயர் என்ன? அது வந்து வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது சொல்லி பாருங்க. கீர்த்தி ஸ்தம்பம். கீர்த்தி என்றால் புகழ். ஸ்தம்பம் என்றால் நிறுவப்பட்டது, பில்லர் என்று பொருள். சரிங்களா? அப்ப கீர்த்தி ஸ்தம்பம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டா மெஹ்ரூரி இரும்புத்தூண் கல்வெட்டு. சரிங்களா? அதுக்கு பாருங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு எந்த அரசர் நிறுவியது? ஆல்ரெடி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு எந்த அரசர் நிறுவியது? சமுத்திரகுப்தர். சரிங்களா? சமுத்திரகுப்தர் நிறுவியது. அலகாபாத் தூண் கல்வெட்டு இயற்றியவர் யார்? இது யாரால் இயற்றப்பட்டதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தர் மற்றும் இரண்டாம் சந்திரகுப்தர் 2 பேர் அவையிலும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கவிஞர் ஹரிசேனர். ஹரிசேனர் அவர்களால் அது இயற்றப்பட்டது. சரியா? 14வது கொஸ்டின் பாருங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு எத்தனை வரிகளில் அமைந்துள்ளது? நம்ம 11th புக்ல கொடுத்திருப்பாங்க. பேசிக் ஃபேக்ட்ஸா பட் கொஸ்டின்ல கேட்டுட்டாங்க. 33 வரிகள் நாகரி வடிவம். ஓகேங்களா? நாகரி வடிவத்தில் டோட்டலா 33 வரிகளில் அமைந்துள்ளது. சரியா? அலகாபாத் தூண் கல்வெட்டு எந்த மொழியில் இயற்றப்பட்டுள்ளது? விச் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சமஸ்கிருதம். ஓகேங்களா? சான்ஸ்கிரிட். இந்த நம்ம 4 விஷயம் முக்கியமானது. அலகாபாத் தூண் கல்வெட்டு யார் எழுதினாங்க, யார் ஏற்றினாங்க, யாரை பற்றி சொல்லுது, அதுக்கடுத்து எத்தனை வரிகள், எந்த மொழி, நமக்கு இது பார்த்து சொல்லுவோம். அதுக்கடுத்து இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேட்ட கொஸ்டின் தான் இது. இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் காளிதாசர். சரிங்களா? காளிதாசர். லிச்சாவி இளவரசி குமாரதேவியை திருமணம் செய்து கொண்ட குப்த அரசர் யார்? ஹூ மேரிட் லிச்சாவி பிரின்சஸ் குமாரதேவி? சரிங்களா? முதலாம் சந்திரகுப்தர். எந்த குப்த அரசரின் உருவமானது முதலில் நாணயத்தில் வெளியானது? ஓகேங்களா? முதல்ல நாணயத்தில் வெளியானது யார் இதுன்னு கேட்டீங்கன்னா குப்த வம்சத்தை தோற்றுவித்த ஸ்ரீகுப்தர். அவருடைய உருவம் தான் நாணயத்தில் வெளியானது. பட் நாணயத்தை வெளியிட்டது யாருன்னு கேட்டாங்க முதலாம் சந்திரகுப்தர். குப்தர் காலத்து நாணயத்தை முதல்ல வெளியிட்டவர் முதலாம் சந்திரகுப்தர். அவர் தன்னுடைய தாத்தா இருக்கார் இல்லையா, ஸ்ரீகுப்தர், அவருடைய உருவத்தை தான் நாணயத்தில் வெளியிட்டார்.
வசுபந்து எந்த புத்த அரசால் ஆதரிக்கப்பட்டவர்? சரிங்களா? வசுபந்து சொல்லக்கூடியவர் புத்த மதத்தை சார்ந்தவர் இந்த வசுபந்து சொல்லக்கூடியவர். சரிங்களா? இது யாரால் ஆதரிக்கப்பட்டார்? சமுத்திரகுப்தரால் ஆதரிக்கப்பட்டார். சரிங்களா? எந்த புத்த அரசர் முதலில் புத்தர் காலத்து நாணயத்தை வெளியிட்டவர்? நான் சொன்னீங்களா, ஃபர்ஸ்ட் நாணயம் வெளியிட்டவர் முதலாம் சந்திரகுப்தர். ஆனால் நாணயத்தில் முதல் முகம் எதுன்னு கேட்டாங்க, ஸ்ரீகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர் சூடிக்கொண்ட பட்டம் என்ன? அவர் என்ன பட்டங்களை சூடிக்கொண்டார்? பொதுவாக ஆதி ஸ்ரீகுப்தர் இருக்கார் இல்லையா, முதல் அரசர் புத்த வம்சத்தை தோற்றுவித்த ஸ்ரீகுப்தர் தன்னுடைய பேர் என்ன பண்ணி அடைமொழியாக மகாராஜா என்ற பட்டத்தை சூடிக்கொண்டார். ஆனால் இவர் என்ன பண்ணாரு, முதலில் அரசு குடும்பத்தில் பெண் காரணத்தினால தன்னுடைய பெயரை ஆதிராஜா, ஆதி என்றால் முதல் இல்லையா, அப்போ ஆதிராஜா எனும் பெயரை சூடிக்கொண்டார். கூடவே பார்த்தீங்கன்னா மகாராஜாதிராஜா எனவும் சூடிக்கொண்டார். சரிங்களா? ஸ்ரீகுப்தரின் ஆட்சி காலம் என்ன? சில முதல் அரசர் ஸ்ரீகுப்தருடைய ஆட்சி காலம் கிபி 240 முதல் கிபி 280. முதலாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலம் என்ன? சில இது பொற்காலம் ஆரம்பிக்கிறது சொல்லுங்களா. பொற்காலம் எப்போ தொடங்குது பாருங்க, 310 தொடங்கி 335 இவருடைய ஆட்சி காலம் முடியுது. பட் அபிஷியலி பொற்காலம் எப்போது முடிவு வருகிறது? 467 சில ஸ்கந்தகுப்தர் வரைவோடு வருது. அதுக்கு எந்த புத்த அரசர் வெளியிட்ட நாணயத்தில் லிச்சாவயா என்னும் வாசகம் இடம்பெற்றிருந்தது? டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் இது. முதலாம் சந்திரகுப்தர் வெளியிட்ட நாணயம், அவர் தன்னுடைய மனைவி குமாரதேவி திருமணம் செய்து கொண்டார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிச்சாவயா என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கும். அடுத்து பாருங்க, எந்த புத்த அரசர் இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார்? சரிங்களா? சமுத்திரகுப்தர் இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார். புத்த அரசர்களிலேயே மிகப்பெரிய அளவில் தன்னுடைய ஆட்சி எல்லையை விரிவாக்கம் செய்தார் முதல்ல. அதன் காரணமாக இவர் இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? கங்கை சமவெளியில் 9 அரசர்களை வென்ற புத்த அரசர் யார்? இவர் தான், சமுத்திரகுப்தர் தான். பார்த்தீங்கன்னா கங்கை சமவெளியில் 9 அரசர்களை வென்றவர். எந்த புத்த அரசர் முதலில் வெள்ளியில் நாணயம் வெளியிட்டார்? ஃபர்ஸ்ட் வெள்ளி காயினை ரிலீஸ் பண்ண புத்த அரசர் யாருன்னு இரண்டாம் சந்திரகுப்தர். அவருடைய நிறுவனர் விக்ரமாதித்தன். சரிங்களா? சாகர்களை வீழ்த்திய முதல் புத்த அரசர் யார்? சாகர்கள் யாரால் வீழ்த்தப்பட்டார்கள்? இரண்டாம் சந்திரகுப்தர். சரிங்களா? அவங்க வீழ்த்திருப்பாரு சாகரி அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டத்தை சொல்லி கொண்டிருப்பார். சாகரி. அப்ப சாகரின்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாகாசம் சொல்லக்கூடியவங்க ஹன்சன் சொல்றீங்களா, ஹீரர்கள், அதுல வந்து அவங்க தான் யாரு சாகாசம் சொல்லக்கூடியவங்க. சரிங்களா? நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? ஆல்ரெடி டிஎன்பிசியில கேட்ட கொஸ்டின் தான். முதலாம் குமாரகுப்தன். சரிங்களா? நாலந்தா பல்கலைக்கழகத்தை சேதப்படுத்தியவர் யார்? இதுவும் டிஎன்பிசியில கேட்ட கொஸ்டின் தான். பக்தியால் கில்ஜின்னு சொல்லக்கூடியவர். சரிங்களா? முகமது கோரியின் அடிமையாக இருந்தவர். புத்தர்களின் பகுதிகளாக புராணங்கள் குறிப்பிடுவன எவை? கொஸ்டின் தான் இது. மகதம், அலகாபாத் மற்றும் அவுர். புக்களை கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் கண்டிப்பா எக்ஸாம்ல எதிர்பார்ப்பாங்க. புத்தர்களின் பகுதிகளாக புராணங்கள் குறிப்பிடும் பகுதிகள் எது? மகதம், அலகாபாத் மற்றும் அவுர் 3 பகுதிகள். சரிங்களா? லிச்சாவி என்பது எந்த பகுதியில் இருந்து கனச்சங்கம்? லிச்சாவின்னு சொல்லக்கூடியது எந்த பர்சன் இருக்குன்னா, கங்கை சமவெளிக்கும் பீகாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதி தான் லிச்சாவி. வடக்கு பீகார். சரிங்களா? எங்க இருக்குன்னா வடக்கு பீகார்ல இருக்கு, நார்தன் பீகார்ல. சமுத்திரகுப்தர் தெற்கில் எதுவரை படையெடுப்பினை நிகழ்த்தினார்? எதுவரைக்கும் அவர் தன்னுடைய எல்லையை விரிவாக்கம் செஞ்சு படையெடுப்பு வந்து போயிருப்பாருன்னு சொல்றாரு. அப்போ காஞ்சிபுரம் வந்து போயிருப்பாரு. உத்தரப்பிரதேசத்தில் 4 அரசர்களையும் வென்றவர் யார்? சமுத்திரகுப்தர் தான் தன்னுடைய எல்லையை விரிவாக்கம் செய்வதற்காக 4 பக்கம் 4 திசைகளிலும் தன்னுடைய படையெடுப்பை நிகழ்த்தியிருப்பார். அதை எடுப்பாரு. இலங்கை அரசர் மேகவர்மன் எந்த புத்த அரசருக்கு பரிசு அனுப்பினார்? யாருக்கு முதல் பரிசு அனுப்பியிருப்பார்னா சமுத்திரகுப்தர் தான் பார்த்தீங்கன்னா பரிசு அனுப்பியிருப்பார். கூடவே கயாவில் புத்தமடம் கட்டுவதற்கு சமுத்திரகுப்தரிடம் அனுமதி கோரியவர் யார்? அதுவும் அவரிடம் இலங்கை அரசர் மேகவர்மன் தான் பர்மிஷன் கேட்டிருப்பார் கயாவில் புத்தர் கோவில் கட்டுவதற்கு. சமுத்திரகுப்தர் பின்பற்றிய சமயம் என்ன கேட்டிருக்கிறாங்க. இதற்கான விட வைணவம். வைணவத்தை பின்பற்றினார். விஷ்ணுவை வழிபடக்கூடிய வைணவத்தை பின்பற்றினார். வீணை வாசிப்பது போல நாணயத்தில் பதிவு செய்தவர் யார்? தன்னுடைய நாணயத்தில் வீணை வாசிக்கும் போஸ்டர்ல காயில பிக்சர் பண்ணிக்கிட்டவர் யாருன்னு சமுத்திரகுப்தர். சரிங்களா? கலைகளில் அதிக ஆர்வமுடையவர் சமுத்திரகுப்தர் தான். சரிங்களா? ஹரிசேனர் எந்த 2 குப்த அரசர்களுடைய அவையில் இருந்தவர்? ஒரே டைம்ல 2 முக்கியமான பேரரசர்கள் அவங்களுடைய அரசர்களை வந்து இருந்தவர் யாரு? ஹரிசேனர். நம்ம அலகாபாத் சொல்லிட்டு பார்த்தோம். சேம் அதே பர்சன் தான். அப்ப யாருன்னு பாருங்க, சமுத்திரகுப்தர் மற்றும் இரண்டாம் சந்திரகுப்தர் 2 பேர் அவையிலும் இருந்தவர். இரண்டாம் சந்திரகுப்தர் அவையில் நவரத்தினங்கள் 9 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு துறையில் சிறந்தவர்கள் 9 பேர் நவரத்தினங்கள் இருப்பாங்க. அதுல ஒருவராக ஹரிசேனர் இருந்திருப்பார். சரிங்களா? ஸ்ரீகுப்தர் மகாராஜா என்னும் பட்டத்தை சூடிக்கொண்டதை சொல்லக்கூடிய ஆவணம் எது? நம்ம முதல் அரசர் பார்த்தோம் ஸ்ரீகுப்தர். அப்ப ஸ்ரீகுப்தர் சொல்லக்கூடிய முதல் அரசர் மகாராஜா என்ற பட்டத்தை சூடிக்கொண்டதாக சொல்லக்கூடிய ஆவணம் எதுனா இந்த பூனா காப்பர்பேட், பூனா செப்பேடுன்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்ப இந்த பூனா செப்பேடை உருவாக்கியவர் யார்? யார் உருவாக்குனாங்க? பிரபாவதின்னு சொல்லக்கூடிய மகள். யாருக்கு பிரபாவதி? யாருன்னு இரண்டாம் சந்திரகுப்தர். விக்ரமாதித்தனுடைய மகள் தான் பார்த்தீங்கன்னா பிரபாவதின்னு சொல்லக்கூடியவங்க. இந்த பிரபாவதி என்ன பண்ணியிருக்காங்க? தன்னுடைய கொள்ளு தாத்தாவான யாரு? ஸ்ரீகுப்தர். புத்தவசத்தை தோற்றுவித்த ஸ்ரீகுப்தர் தன்னுடைய பெயருக்கு பின்னால் இந்த பட்டத்தை போட்டுவிட்டாரு. மகாராஜா பட்டத்தை சூடிக்கொண்டார் என்று பதிவு செய்திருக்கிறார். சரிங்களா? இரண்டாம் சந்திரகுப்தரின் மகள் பிரபாவதி யாரை திருமணம் செய்து கொண்டார்? அதாவது விக்ரமாதித்தன் இருக்கார் இல்லையா, இரண்டாம் சந்திரகுப்தர். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா மேட்ரிமோனியல் பாலிசி,
திருமண ஒப்பந்தங்கள் மூலமாக நாட்டின் எல்லைகளை விரிவாக்கம் செய்திருப்பார். அவர்கள் தொடர்ச்சியாக தான் தன்னுடைய மகளான பிரபாவதிக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாகன அரசரான இரண்டாம் ருத்ரசேனன் அப்படின்றவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. சரிங்களா? அப்படி பார்த்துருக்கோம் இரண்டாம் ருத்ரசேனன். இது நம்ம டிஎன்பிசி கேட்ட கொஸ்டின் தான். சாகர்கள் மேற்கு மாவட்டம் குஜராத் பகுதிகளை எத்தனை ஆண்டுகளாக ஆண்டு வந்தனர்? நம்ம பார்த்தோம் சாகாஸ் ஹன்சன் சொல்லக்கூடிய ஒரு பிரிவிலிருந்து வந்தவங்க அந்த சாகாஸ். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளாக நம்ம ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க இந்த குப்தாசர் ஆட்சி காலத்துல. அப்ப இந்த சாகர்கள் 400 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்தவர்களை இரண்டாம் சந்திரகுப்தர் தான் வீழ்த்தினார். வீழ்த்தி என்ன பண்ணாரு? சாகரி என்ற பட்டத்தை சூடிக்கொண்டார். சரிங்களா? ரோமானிய பேரரசு உடனான வர்த்தகம் எந்த குப்த அரசர் காலத்தில் தலை தோங்கியது? ஓகேங்களா? எந்த காலம்? இரண்டாம் சந்திரகுப்தர். இதுவும் நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் வென்ற வட இந்திய அரசுகள் எவை? எதெல்லாம் வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு இரண்டாம் சந்திரகுப்தர் அல்லது விக்ரமாதித்தன்? பீனர்கள், காம்போஜர், ராகர், சாகர்கள். சரிங்களா? ஸ்கூல் புக் பாயிண்ட் தான் இது, எதிர்பார்க்கலாம். அது இது பாருங்க, இரண்டாம் சந்திரகுப்தர் சூடிக்கொண்ட பட்டங்கள் எவை எவை? இதுல நம்ம பதில் இரண்டு காரணமாக ஓகேங்களா? சாகரி, சாகர்களை வீழ்த்திய காரணமாக சாகரி. விக்ரமாதித்தன் ஆல்ரெடி பார்த்தோம், முதலாம் விக்ரமாதித்தன் என்று அழைத்துக் கொண்டவர். அதே போல விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ம விக்ரமன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் சூடிக்கொண்ட பட்டங்கள். எந்த குப்த அரசர் காலத்தில் பேரரசு விரிவாக்கம் உச்சம் தொட்டது? எவ்வளவு எப்போது எக்ஸ்பென்ஷன் வந்து உச்சம் தொட்டதுன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் உச்சம் தொட்டது. சரிங்களா? முதலாம் குமாரகுப்தருக்கு வழங்கப்பட்ட பட்டம் என்ன? சக்கராதித்யா. இதுவும் டிஎன்பிசி கேட்ட கொஸ்டின் தான். சக்கராதித்யா. ஸ்கந்தகுப்தர் இறந்த ஆண்டு 467. நான் சொன்னீங்களா பொற்காலம், புத்தர்களின் பொற்காலமானது முடிவுக்கு வந்துச்சு. 240 தொடங்கி புத்தர் காலமானது 319 முதலாம் சந்திரகுப்தர் காலத்தில் பொற்கால ஆட்சி தொடங்குகிறது. அந்த பொற்கால ஆட்சியானது 467 ஸ்கந்தகுப்தர் மறைவோட முடிவுக்கு வருது. ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை அழைக்கப்பட்டவர் யார்? ஆயுர்வேதத்தின் தந்தை தன்வந்திரி சொல்லக்கூடியவங்க. இந்த விக்ரமாதித்தனுடைய அரசவை இரண்டாம் சந்திரகுப்தர் அல்லது விக்ரமாதித்தனுடைய அரசவையில் 9 துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய 9 நவரத்தினங்கள் இருந்தாங்க. அந்த நவரத்தினங்களில் மருத்துவ துறையில் வந்து யாருங்க சார்? தன்வந்திரி. இந்த தன்வந்திரி ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? இப்போ நீங்க கொஞ்சம் பார்த்தீங்களா விக்ரமாதித்தன். அப்போ விக்ரமாதித்தன் சொல்லி பார்த்தோம்னா 1 விக்ரமாதித்தன். அதே போல தன்னை இரண்டாம் விக்ரமாதித்தன் என்று அழைத்துக் கொண்டவர் யார்? இரண்டாம் விக்ரமாதித்தன் என்று அழைக்கப்பட்டவர் ஹேமு என்கிற ஹேமச்சந்திரன். சரிங்களா? சரி, இப்போ இன்னைக்கு நம்ம குப்தாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 50 கொஸ்டின்ஸை பார்த்தோம் இல்லையா? பகுதி 1 பார்த்தோம். அடுத்து இன்னும் பகுதி 2, பகுதி 3 இந்த மாதிரி விஷயம் நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணலாம். கிளாஸ் சேனல் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து என்ன பண்ணுங்க, வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. இதில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். அதே போல அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.